ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ அரவிந்த மகரிஷி பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா பற்றி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். 1908 ஆண்டு ஆங்கிலேயர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட அரவிந்தரை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் இருந்தபோது ஒரு நாள் அனைத்தும் வாசுதேவனே என்ற உணர்வும் தரிசனமும் அரவிந்தருக்கு கிடைத்தது. சிறையிலிருந்து விடுதலையாகி பாண்டிச்சேரியில் ஆசிரமம் ஒன்று அமைத்தார். அங்கே யோகமும் சாதனையும் செய்து யோகியாக உருமாறினார். 1910 முதல் 1926 வரை கடும் தவம் செய்தார். ஆகஸ்ட் 15 1926 தன் சீடர்களிடம் மனித உருவில் இறைவன் பூமிக்கு வர வேண்டும், அனைவரும் யோகத்திலும் தியானத்திலும் ஈடுபட வேண்டும் என்றார். அதன் பிறகு 100 நாள் கழித்து, அதாவது 24 நவம்பர் 1926 அன்று தியானம் கலைந்து நேற்று, அதாவது 23 நவம்பர் 1926 அன்று ஸ்ரீகிருஷ்ணர் உலகில் பிறந்து விட்டார் என்றார். அவரின் குரலை உலக மக்கள் அனைவரும் கேட்பார்கள் என்றார். இதை உங்களுக்கு எடுத்துரைக்கவே தியானம் கலைந்து வந்தேன் என்றார் அரவிந்தர். ஆம், 23 நவம்பர் 1926 பகவான் ஸ்ரீ சத்யசாயி உலகத்தில் அவதரித்த நாள். இதை அறிவித்துவிட்டு மறுபடியும் தியானத்தை தொடர்ந்தார் அரவிந்தர். ஜெய் சாய்ராம்.